ஹாய், யுவிகா ராஜேந்திரன் ஹியர். மொம்மை படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், காந்தா கேரக்டர். படம் நல்லா வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் லைவ் ஃபுட்டேஜ், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப் ஹாரர் மூவி இது. எல்லோரும் பாருங்கள், மஸ்ட் வாட்ச். ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப திகிலாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க சார் வந்து ஹேமத் சார். தேங்க்யூ ஃபார் காஸ்டிங் மீ. அண்ட் டிஓபி சார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் வித் வி. தேங்க்யூ ஃபார் த ப்ரொடியூசர் சார் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். ரைட். அண்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவியாக இருக்கும். அல்டிமேட்டா இருக்குது ப்ரோ. ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு அந்த ஹாரர் ஃபிலிம்னு சொல்லும் போது ஒர்த்தான ஃபிலிம். ஏன்னா சில ஹாரர் ஃபிலிம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பயமே இருக்காது, நடுவில் ஒரு சாங் வேற போட்டுருவோம், ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இதுல வந்து சாங் இங்க எதுவும் கிடையாது. படத்துக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா இருக்கு. லைவ் ரியல் ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரியல் ஸ்டோரியில இப்படி இருக்குமான அந்த இமேஜினேஷன்ல உள்ள போயிட்டு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பிதிரில் எடுத்துரும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. அந்த லேக் எதுக்காகனா பிளாக். ஸோ ரியல்னும் போது என்ன விஷயம் நடந்ததோ அது காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. ஆனா செகண்ட் ஹாஃபுக்கு மேல படம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் எஜ்ஜெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா 7 கன்னிகள் மாதிரி இல்ல, அவங்கள பார்த்தா தண்ணியில பயமா இருக்கு. கன்னி மாதிரியா இருக்குது. ஐயோ, என் ஃப்ரெண்டு லேடிஸ் வேஷம் போட்டு கருப்பு போயிட்டு வச்சு உள்ள உட்கார வச்ச மாதிரி இருக்கு. பேரு தான் வந்து அழகா இருக்கு. யூஸ்வலா சொல்ற மாதிரி பேய்னா எப்பயுமே ஒஸ்டா தான் இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து சுந்தர்சி படத்தில் தான் வந்து பேயில அழகா இருக்கும். பாட்டு கிட்டலாம் போட்டு ஒரு நிமிஷம் மாமா வந்துடுற. யார் கன்னி பார்க்க போறியா? கன்னியா அண்ணியா? ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து சுந்தர்சி படம் அது ஒரு காமெடியா அப்படியே போயிடும். ஒரு இந்த மாதிரி ஆர்எஸ் ஃபிலிம் தான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு கமர்ஷியலான ஆர்எஸ் ஃபிலிம் வானான்னு தான் தோணுது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயம் வரும். இது மேல திருவண்ணாமலையில வந்து தீபத்தை வந்து சிவபெருமான் ஐயாவை பாக்குறோமோ இல்லையோ, நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்துடணும்னு நினைக்கிற. காடு கீடுன்னா வீடு தாங்காதுப்பா, அந்த மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ. Thank you. I hope all you guys liked the movie, and it was a good experience for all of you guys. Good experience for all of us, and thank you so much, man. ரொம்ப நன்றி நன்றி. நல்லா இருந்துச்சுண்ணா, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸா இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த மூவிலையும் சொல்லல. அதுக்கப்புறம் கேமரா வச்சு எடுக்காம, லைக் இப்ப நீங்க vlog எடுக்கிறீங்களா, அந்த vlogல இப்போ இந்த ஒரு ஹாரரோட ஸ்டீல்லாம் பண்ணுவாங்களா, அது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. 2 hours படம் சத்தியமா எனக்கு போர் அடிக்கல. 2 hours மாதிரிலாம் இல்ல. டக்குன்னு இன்ட்ரோல் வந்தது, டக்குன்னு முடிஞ்சது. மூவி போறதே தெரியும், எங்கேயுமே லேக் ஆகல. மூவி நைஸ், நல்லா இருந்துச்சு. ரொம்ப ராவா இருந்தது. லைக் நடிக்கிற மாதிரி இல்ல. நம்மளே அந்த காட்டுக்குள்ள போனா ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த போன் எடுத்துட்டு நீங்க காட்டுக்குள்ள போனா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் இது. கேமராலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா நல்லா இருக்கு. அது கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், ஃபேஸ் எல்லாம் எதுவுமே காட்டல. லாங் டிஸ்டன்ஸா இருக்கு, வேற ஒன்றும் கொஞ்சம் கிட்ட காமிச்சிருக்கலாம். யாரு புது படம் ப்ரோ, தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது vlog வச்சு தான் ப்ரோ, ஃபுல் படமே vlog தான். இப்போ நார்மலாக இருக்க படமே இல்லாமல் vlog மாரி தான். ஒரு 4 பேர் vlog-ஆ போகிறாங்க. ஸோ புதுசாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். vlogலாம் எப்படி போகுமோ அப்படியே ஸ்லோவாக போகும். அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி அது நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் வராதிங்க. ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட். அதாவது நீங்கள் ஒரு ஹாரர் ஹவுஸ் போயிட்டு வந்தால் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் தேட்டரில் ஒரு விஷுவலாக வந்து என்ன சொல்கிறது, சவுண்ட் எஃபெக்டோடு வந்து ஒரு ஹாரர் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு நல்லாயிருக்கும் படம். அதில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு நல்லா இருந்தது. நல்லா பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஆமாம், டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர் மூவி அந்த மாதிரி. இதில் டாக்குமெண்ட் அதாவது தான் சொன்னேன், ரியல் லைஃப்பில் நடந்ததை. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஏதோ ஃபாரஸ்ட் போகிறாங்க, அப்போ அவங்க வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணால் நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், ரியலாக பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் பயந்தாங்க. ஆக்சுவலி நிறைய சீன்ஸ் பயந்தாங்க.
பயப்படுறவங்கள கூட்டிகிட்டு போனீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை.